சான்றோர் சிந்தனை. வழங்குகிறார் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள். மற்றவரை பற்றி பழித்து பேசுவது புறங்கூறுதல். இச்செயல் மிகவும் கொடியது என்பதை புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் நன்று என்று திருக்குறள் புறங்கூறுதலின் கீழ்மையை எடுத்துக் கூறும். நாலடியார் பிறர் மறையின் செவிடாய் நிற்பனேல் யாதும் அறம் கூற வேண்டாம் அவர்க்கு என்று பிறருடைய மறைவான செய்திகளை கேட்பதில் செவிடாய் இருப்பவர்களுக்கு அறத்தை எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை என்பதோடு புறங்கேட்பதும் தீது என்று எடுத்துரைக்கிறது. இவ்வாறு புறங்கூறாமை பொதுவான அறமாக நீதி நூல்கள் கூறுகின்றன. திருமந்திரம் புறங்கூறாமை என்னும் அதிகாரத்தில் இறைவனை புறத்தே தேடாமல் அகத்தே தேட வேண்டும் என்றும், இறைவனை புறத்தே புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பதை விடுத்து அகத்தே உணர்ந்திருத்தல் வேண்டும் என்றும் புறங்கூறாமை என்னும் அறத்தை சிறப்பாக எடுத்தாள்கிறது. சந்திரனில் காணும் முயலை வீழ்த்த முடியாதோ அதுபோல் இறைவனை புறத்தே சென்று அடைய இயலாது என்று புறங்கூறி திரிதல் பற்றி திருமந்திரம் விளக்குகிறது. புறங்கூறாது அகத்தே கண்டு அடங்கி இருத்தலை உபசாந்தம் என்று திருமந்திரம் கூறுகிறது. உபசாந்தம் என்பது ஆணவம் அழிதல், தன்னை உணர்தல், ஆன்மா சிவனையே நினைந்து சிவமே ஆதல், சிவானந்தத்தை அனுபவித்தல், திருவருளோடு ஒடுங்கியிருத்தல் என்பதாகும். ஆக அகத்தில் தேடி அடங்குதல் உபசாந்தம். அகத்தில் தேடினால் கிடைக்குமா என்று மலைப்புற வேண்டாம். தேடுவது என்றால் என்ன? தொலைத்து விட்டதை தேடுவதுதானே. தொலைத்து விட்டோம் என்றால் என்ன? நாம் முன்பே கை கொண்டிருந்ததுதானே. புறக்காட்சிகளில் மயங்கி நம் அகக்காட்சியாகிய இறை காட்சியை தொலைத்து விட்டோம் இல்லையா? அதை மீண்டும் பெறுவதற்கே தேடுகின்றோம். அகத்தில் விட்டதை அகத்தில்தானே தேட வேண்டும். ஆக புறங்கூறாமையின் மகத்துவத்தை திருமந்திரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. திருமூலர் தான் கண்ட இறைக்காட்சியை நேடிக் கண்டுகொண்டேன் உள்ளே நேர்தரு நந்தியை ஊடு புக்காரும் உணர்ந்தறிவாரில்லை கூடுபுக்கு ஏறல் உற்றேன் அவன் கோலம் கண்மூடிக் கண்டேன் உலகேலும் கண்டேனே என்ற திருமந்திரத்தின் மூலம் எலும்புக்கூட்டை தாங்கி நிற்கும் பிரம்மத்தண்டின் வழியாக தலையின் உச்சியை அடைந்தேன். என்னுடைய தலையின் உச்சியில் இறைவன் எழுந்தருளியிருப்பதை கண்டு கொண்டேன். கண்களை மூடி அவ்வழகிய கோலத்தைக் கண்டு மகிழ்ந்தேன். அப்பொழுது உலகத் தோற்றம் முழுவதும் அவனாகவே கண்டு இன்புற்றேன். ஆனால் இவ்விதம் உடம்பில் விளங்கும் இறைவனை உட்புகுந்து காண்பார் இல்லையே என்று தன் அனுபவத்தை திருமூலர் கூறுகிறார். எனவேதான் யாம்பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறுகிறார். உலகத் தோற்றமெல்லாம் இறைக்காட்சியாக கண்டதால்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் ஒன்று அவன்தானே என்றும் இறைவனைத் தவிர வேறொன்றுமில்லை, அந்த ஒன்றுதான் அனைத்துமாக தோற்றமளிக்கிறது என்பதை பல மந்திரங்களில் வலியுறுத்துகிறார். மற்றும் பெருந்தன்மை பேசுதி நீ ஒளி நெஞ்சே அருந்தா அலைகடல் ஆறு சென்றாலே. மனமே, இறைவன் பெருமைகளை எடுத்து உரைப்பதை ஒழித்து அலைகடலில் ஆற்று நீர் அடங்கியிருப்பது போன்று கலந்து இரு என்று புறங்கூறாமை பற்றி திருமந்திரம் குறிப்பிடுகிறது. மேலும் இவ்வாறு இறைவனை உணர்ந்தவர்கள் சிவசித்தர்கள் என்றும் இவர்களே ஞான உபதேசம் செய்ய தகுதியுடையவர்கள் என்றும் அல்லாதவர் புறங்கூறி திரிபவர்கள் என்றும் எடுத்துரைத்து ஞானாசிரியரையும் நமக்கு திருமந்திரம் அடையாளப்படுத்துகிறது. இவ்வாறு திருமந்திரம் புறங்கூறாமை என்னும் அறத்தை இறைவனை தேடும் முயற்சியிலும் வைத்து சிறப்பாக எடுத்துரைக்கிறது. சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள்.